வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க. ஸோ இப்பற்றியும் முடிவுகள் வெளியிட்ட பிறகு நமக்கு கிடைக்கப்பட்ட கட் ஆஃப் மதிப்பெண்களை பற்றியும் இந்த வீடியோவில் ஒரு முழுமையான தகவலை நாம் பார்க்கலாங்க. ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய திருப்பங்களை நமக்கு கொண்டு வர இருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் நீங்கள் எதிர்பார்த்த அந்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ குரூப் 4 உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி குறைவாக தாங்க வருது. ஸோ ஏன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப குரூப் 4ல் புதிய வேக்கன்சிஸ் எல்லாமே நமக்கு மாற்றப்பட்டுட்டாங்க. ஸோ இந்த புதிய வேக்கன்சிஸ் என்ன சார் நமக்கு அப்டேட் பண்ணுது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா, குரூப் 4 உடைய புதிய வேக்கன்சிஸ் ஃபைல் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 10,117 வேக்கன்சிஸாக நமக்கு மாற்றப்பட்டிருக்கு. ஸோ அப்படி மாற்றப்பட வேண்டிய குரூப் 4 உடைய ரிசல்ட்டுக்காக தான் தமிழக மக்கள் அனைவருமே எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ நிச்சயமாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் வெளியீட்டில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை நாம் எதிர்பார்க்கலாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி நண்பர்களுக்கு அடுத்தடுத்து வந்திருக்க மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு இதுதாங்க. ஸோ குரூப் 4 உடைய ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா எந்த நேரத்துலையும் வெளியிடப்படலாம். ஸோ இப்போ வெளியாகலாம், நாளைக்கு வெளியாகலாம், எப்போ வேணாலும் கண்டிப்பாக. ஏன்னா ரிசல்ட் வெளியீட்டுக்கு உண்டான டைமுக்கு டிஎன்பிஎஸ்சி தள்ளப்பட்டாங்க. ஸோ அதிவிரைவில் டிஎன்பிஎஸ்சியோடைய குரூப் 4 உடைய ரிசல்ட் நமக்கு நிச்சயமாக 100% இன்னும் சற்று நேரத்தில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி குரூப் 4 உடைய முடிவுகள் அனைத்துமே அதிகாரப்பூர்வ அப்டேட்டாக நமக்கு கொடுக்கிருக்காங்க. ஸோ இனி கவலைப்பட வேண்டாம். குரூப் 4 உடைய ரிசல்ட்டை பற்றி தயவு செய்து இனிமேல் எந்த விதமான கவலையும் நீங்கள் பட வேண்டாம். ரிசல்ட்டை பார்க்க நீங்கள் உடனடியாக தயாராகி கொள்ளுங்கள். இதுதாங்க மிகப்பெரிய அப்டேட்டு. ஸோ நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் ரிசல்ட் இப்போ வெளியிடுவாங்களா, நாளைக்கு வெளியிடுவாங்களா அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி இன்னும் சற்று நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி குரூப் 4 ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ ஓபிசி இருந்தால் ஆண்களுக்கு 160, பெண்களுக்கு 155. ஸோ பிசி இருந்தால் ஆண்களுக்கு 155, பெண்களுக்கு 150. பிசி முஸ்லீமாக இருந்தால் ஆண்களுக்கு 150, பெண்களுக்கு 145. எம்பிசி மற்றும் டிஎன்சி இருந்தால் ஆண்களுக்கு 145, பெண்களுக்கு 140. ஸோ எஸ்சி இருந்தால் ஆண்களுக்கு 140, பெண்களுக்கு 137. எஸ்சி ஏவா இருந்தால் ஆண்களுக்கு 135, பெண்களுக்கு 132. எஸ்டி அந்த ஆண்களுக்கு 145, இது 130, பெண்களுக்கு 127. ஸோ பிடபிள்டி மற்றும் எக்ஸர்விஸ்மென்ட் டிரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட் விடோவாக இருக்கும் பட்சத்தில் ஆண்களுக்கு 125, பெண்களுக்கு 120 இருக்குங்க. ஸோ இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் தோராயமான கட் ஆஃப் மதிப்பெண்கள் தான். ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் மிக முக்கியமானது, ரிசல்ட்டுக்கு அப்புறம் முழுமையாக மாற்றப்படக்கூடியதாக இருக்குங்க. ஸோ வேக்கன்சிஸை பொறுத்து இந்த கட் ஆஃப் சற்று மாற்றப்பட்டு இருக்கிறது. ஸோ புதிய கட்டாப்பை நம்ம விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, குரூப் 4 உடைய ரிசல்ட்டு இன்னும் சற்று நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.